அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டுமல்லாது பிற அரசு மற்றும் அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகளை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் உள்ள கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கீழே சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது. சுருக்கமாக சிஎஸ்ஐஆர்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் பர்சனல்ங்கிற டெம்பரவரி பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது. ஸோ சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ, அப்புறம் அசிஸ்டண்ட், அசோசியேட், இந்த பல 4 பிரிவுகளின் கீழே வேலைவாய்ப்பு வெளியாக இருக்குது. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த சீனியர் அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எம்இ எம்டெக் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் சயின்ஸு, மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், லேசர் டெக்னாலஜி, அப்புறம் இந்த தெர்மல் இன்ஜினியரிங் இதிலெல்லாம் முடிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அதுக்கு பார்த்திங்கன்னா சீனியர் அசோசியேட் போஸ்டிங்கு பிஹெச்டி முடிச்சிருக்கணும். மெட்டீரியல் இன்ஜினியரிங்கில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோவுக்கு பிடெக் முடிச்சிருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா கேட் அண்ட் நெட் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுக்குடைய ஒர்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் 1 6 போஸ்ட் இருக்குது. நம்மளுடைய எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா போதும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா போதும். இன்னொரு வேலைக்கு அசோசியேட் 1 அது 7 போஸ்ட் இருக்குது. ரெண்டுமே ஒரே நேம் தான். அது 6 போஸ்ட் இருக்குது, 7 போஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட் 1 இது 3 போஸ்ட் இருக்குது. எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அல்லது ஃபிசிக்ஸ் முடிச்சிருந்தா போதுமானது. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 ஒரே பொசிஷன் இருக்குது. இந்த நம்மளை பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த பொசிஷன் கோடு தான், அந்த P03. ஸோ இந்த எல்லா வேலைவாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஇ பிடெக், அதாவது நம்மளுடைய ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 PO3 அந்த போஸ்ட்டுக்கு பிஇ முடிச்சிருக்கணும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில். ஸோ அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் P04. அது 5 போஸ்ட் இருக்குது. தென் அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிஎஸ்சி இன் மைக்ரோபயாலஜி அது 1 போஸ்ட் இருக்குது. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கு இந்த மாதிரி இது எல்லாமே வால்கின் இன்டர்வியூ தான். என்றைக்கு அப்படின்னா 7/8. நல்லா பார்த்துக்கோங்க. ப்ராஜெக்ட் அசோசியேட் 1ங்கிற அந்த போஸ்ட்டுக்கு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 20 போஸ்ட் இருக்குது. அடுத்து இவங்களுக்கு May 7 இன்டர்வியூ. 8 மே யாருக்கு இன்டர்வியூ அப்படின்னா P01 அதில் சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் சொல்லக்கூடிய எம்இ எம்டெக் இன் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங், மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங், லேசர் டெக்னாலஜி, லேசர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங் with 2 years experience in research and development in industrial and academic institution or science and technology organization and scientific activities and service. இது 1 போஸ்ட் இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கும். அடுத்து அதே தான் சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் அதுக்கு பிஹெச்டி முடிச்சிருக்கணும். எதுலனா மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங்கில் இது 1 போஸ்ட் இருக்குது. அடுத்து P02 ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிடெக் இன் பயோ முடிச்சிருக்கணும், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வித் கேட் அண்டு நெட் இது ஒரே 1 போஸ்ட் இருக்குது. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 அதுக்கும் பிடெக் இன் பயோடெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி அது முடிச்சிருக்கணும். அது 1 போஸ்ட் இருக்குது. அடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 இதுக்கு பிஇ பிடெக் இன் முடிச்சிருக்கணும், மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். 1 போஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் டிப்ளமோ இன் முடிச்சிருக்கணும். அதுக்கு 5 போஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா மைக்ரோபயாலஜியில் இது 1 போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த லிங்க்கில் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில்லப் பண்ணி என்றைக்கு நடக்குதோ இன்டர்வியூ அன்னைக்கு எங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டோடைய செட்டை ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்து அதை உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு நீங்கள் அங்கே ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஃபைனல் செமஸ்டர் முடிக்கிறவங்க லாஸ்ட் இயரில் அவங்களாம் அப்ளை பண்ணக்கூடாது. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ மட்டும்தான் நீ வரணும். ஸோ அப்ளை பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை ஃபுல்லாக படிங்க. இதை டவுட்னா கேளுங்க. இது எக்ஸாம் கிடையாது, ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான்.
இது வந்து முழுக்க முழுக்க டெம்பரவரி பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு தான். இன்டர்வியூ எங்கே நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய அந்த சிஇசிஆர்ஐ காரைக்குடியில் மே 8 நடக்குது. காலையில் 9:30க்கு. 9:30க்கு மேலே வரவங்களை அங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, ப்ரிப்பேராக இருங்க. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏதாவது ஒரு டவுட்னா நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப் கீழே வந்து ஒரு மெயில் ஐடி இருக்கு இல்லையா, நீங்கள் அது கேட்டுக்கங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தான் நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க டெம்பரரி பேசிக்ஸ் தான். சேலரி எல்லாமே அதிகமாக தான் தராங்க. அந்த என்ன போஸ்ட்டோ அதுக்கு இணையான சேலரி தான் தராங்க. விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணுங்கள். இந்த அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, டிப்ளமோ மெக்கானிக்கல், பிஇ மெக்கானிக்கல், இந்த மாதிரி படித்த படிப்பு உள்ள உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.